அதிகமானோர் கஷ்டங்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமது அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம் இந்த சூறாவை ஓதுவோம். முதலாவதாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக முதலாவது அல்லாஹ்வின் மீது நாம் அதிகமான திக்ருகளை ஓதுவோம். அதாவது ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற இந்த 3 திக்ருகள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகள். இந்த திக்ருகளை ஓதிவிட்டு அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனிலே இருக்கக்கூடிய முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவைகள் நாம் ஓதுவோம். இதனுடைய கருத்துக்களை விளங்கியவர்களாக ஓதுவோம். மிகச்சிறந்த கருத்தையுடைய சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித் தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோல் வழியும் அல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவைகள் ஓதி அதன் பின்னால் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம். நம்முடைய கடனுடைய விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கூறி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் எந்தளவு கடன் எடுத்திருந்தாலும் அதனை அடைப்பான். அதே போன்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். பணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், செல்வத்திலே செழிப்பை உண்டாக்குவான். நிச்சயமாக இந்த விடயங்களை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் செய்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரும்